நம்ம கிராமத்துக்கு எத்தனையோ ஆபீசர் வந்திருக்காங்க. நீங்க வந்துதான் நல்ல காரியம் நடக்கணும்னு இருக்க. எப்ப லோன் கொடுக்க போறீங்க? உனக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு? 5 ஏக்கர். அங்க போய் நெல்லு. உனக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு? எனக்கு 2 ஏக்கர். அதுக்கு அடுத்தாப்புல போய் நெல்லு. தள்ளுங்க. குட் மார்னிங். வணக்கங்க. உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? நம்ம ஊர் கட்டு போறது இதனால ஐயா. ஒரு லோன் கொடுக்குற அதிகாரி வந்திருக்காரு. ஒரு காப்பி தண்ணி குடிச்சீங்களா, ஒரு கலர் குடிச்சீங்களான்னு கேட்டீங்களா ஐயா? வயசு மட்டும் ஆச்சு, வாசுப்படி கல்லுக்கானாப்புல. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. தெரியாதுங்க, அறிவு கெட்ட ஜென்மங்க. இந்த கலர் சாப்பிடுங்க. ஏக்கருக்கு எவ்வளவு லோன் கொடுப்பீங்க? உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? ஓ, சொத்து பார்த்தா கொடுப்பீங்க. நம்ம கிட்ட நஞ்சையில பாத்துங்க, புஞ்சையில பாத்துங்க, அப்புறம் வட்டி வாசிக்கு பணம் விடுறாங்க. உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி? பொண்டாட்டி ஒண்ணுதாங்க. குழந்தை? அதுவும் ஒண்ணுதாங்க. ஓகே. அப்புறங்க அது சொல்லிட்டு குடிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். இல்லங்க, நான் குடிச்சுட்டாங்க சொல்லுவேன். அப்படிங்களா? எனக்கு எல்லாரும் பாக்குறாங்க, அதை நீங்க சொல்லிட்டு குடிச்சீங்கன்னா. இல்லங்க, நான் குடிச்சுட்டாங்க சொல்லுவேன். அப்ப குடிங்க. குடிச்சிட்டீங்களா? ஏங்க ஏக்கருக்கு எவ்வளவு லோன் கொடுப்பீங்க? லோனா? அட நீங்க வேற, நானே வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். என் தகுதிக்கு, என் பர்சனாலிட்டிக்கு நான் போய் வீடு விடா போய் வேலை வைக்க முடியுமா? அதனால ஊரையே கூப்பிட்டு யார்கிட்ட வசதி இருக்கோ, யார்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கோ அவங்கள்ட்டயே நான் வேலை செய்யதான் முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப பிரமாதமான ஐடியாங்க. இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே வராதுங்க. இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே இந்த மாதிரி ஐடியா யாருக்காவது வந்திருக்கா? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறதும் சரி. சார், ₹1 இருக்குங்களா? எதுக்கு? இப்ப கலரை நாக்க தட்டி தட்டி இப்படி ஆட்டி ஆட்டி குடிச்சீங்களே, அது கொண்டு போய் கொடுக்கணுங்க. என்னங்க இதுக்கு போய் காசு எடுத்துட்டு? இதுக்கெல்லாம் போய் காட்டினா கலர் யாரும் கொப்பரா வச்சு விக்கிறா? கடைக்காரன் விக்கிறா. கொடுக்கணும் கூட. சரி, வேணா அந்த ஃபைல வச்சுக்கங்க. ஃபைல்? இது ஃபைல். ஃபைல பாத்தீங்களா? ஃபைல்ல உள்ள ஏதாவது டைப் பண்ணிருக்காது. இது ஃபைலாங்க. இத பாத்தீங்களா? இது எதுவுமே உள்ள எழுதல. இதுவும் ஃபைலாங்க. ஏங்க அந்த கண்ணாடி கொஞ்சம் கழட்டுறீங்களா? கொண்டாங்க. இந்தாங்க, இது எல்லாரும் நீங்க போடுங்க. இப்ப நீங்க இந்த ₹1 ஒரு வாரத்துக்கு என் வீட்டுக்கு பின்னால சாணி அல்ற. ஐயா, மகனை செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். இறங்குடா, இறங்குடா. நீ சார் இருங்க சார், நான் படிச்சிருக்கேன். என்ன 2வது வரைக்கும் படிச்சிருக்கேன், டிகிரி வாங்கிருக்கேன். அது என்னடி இது வண்டியில என்னமோ போற மாதிரி இருக்குது? என்ன அது? இந்த ஏழவட்ட மனுஷனுக்கு எல்லாம் நானே தான் பார்த்து சொல்லணும். பூவாத்தா தையல் மிஷின் வாங்கிட்டு போகுது. ஓஹோ, காலம் போன காலத்துல இந்த மிஷின் வந்தா என்ன, வராட்டி நமக்கு என்ன? நீயும் ரவுக்க போடுறது இல்ல, நானும் சட்டை போடுறது இல்ல. இந்த பாக்கையாவது போடு. கொண்டா. என்னடா காலங்கத்தால? எல்லாம் காரணமா தான். ஆமா, பேங்க்ல கடை வாங்கி பூவாத்தாக்கு இந்த மிஷினை வாங்கி கொடுத்துருக்க. என் கௌரவம் என்ன ஆகுறது? என்ன கேட்டிருந்தா இந்த கழுதை நான் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். சரி நிறுத்துறா, உன்னை கண்டாலே அவளுக்கு பிடிக்கல. நீ ஒண்ணும் என் பொண்ணுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கோபுரானா என்ன? நீ நானும் பிரிச்சு பேச ஆரம்பிச்சுட்டேன். பார், என்னைக்கு இருந்தாலும் பூவாத்தா கட்ட தாலி கட்ட போறோம் நான் தான், மறந்துடாத. அது நடக்கிறப்ப பாத்துக்கலாம். தாலி கட்டுறானா? அந்த பொண்ணு வயசுக்கு வந்தப்ப பச்சவளை கட்ட எங்க உன் தம்பின்னு ஊராரெல்லாம் கேட்டப்ப ஜெயில இருந்த. பெருசா தாலி கட்ட வந்துட்டான். ஆமாக்கா, ஜெயிலுக்கு போனேன். யாருக்காக போனேன்? ஏன் பூவாத்தாக்காக போனக்கா. என் கண்ணு முன்னாடியே பூவாத்தா கையை பிடிச்சி ஒருத்த வளையல் போட்டான். விட்டுருவேனா? கையை வெட்டின இல்ல. என் பூவாத்தாக்காக ஜெயிலுக்கு போனது பெருமை நினைக்கிறேன்க்கா. அம்மா என்ன இது காலங்காத்தால கத்திக்கிட்டு இருக்க? உள்ள போ. போ, உள்ள போ. ஆத்தா, பூவாத்தா, ஐயோ புத்திசாலி பொண்ணு. மாமா வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே அம்மாவை நைஸா உள்ள அனுப்பிச்சிட்டே. சிரிச்சே என்ன கொல்றாளே. ஆத்தா, மாமா இன்னைக்கு டவுனுக்கு போறேன், உனக்கு என்ன வேணும்? நான் கேக்குறது உன்னால வாங்க முடியாது மாமா. வாங்க முடியாதா? இந்த ராஜபாவாலே முடியாது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, பட்டணத்தையே பொட்டலம் கட்டி கொண்டு வந்துடுறேன். முடியாது. ஐயோ நீ கேளு, அப்புறம் முடியாது நான் சொல்றேன். கேளு, சும்மா கேளு. அது வந்து ஐயோ கேளாத்தா. எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாத்துட்டு வா. சாரசம் வசீஸ்வர கண்கள், சீர்தரும் முகம் சந்திர பிம்பம். சாரசம் நிலவண்ண கண்ணன உனது என்னமல்ல நானறி என் கண்ணா என் கையை தொடாத, மோகன கண்ணா என் கையை தொடாதே. சாரசம் வசீகர கண்கள்.
பாடுற பாட்டவா திரும்ப திரும்ப பாடிக்கிட்டு இருக்க. அடி நான் எங்கடி பாடினேன்? ஒரு தடவை பண்ணதுக்கு வெளியில விட்டு உள்ள எடுக்க முடியல. வேற யார் இந்த பாட்டை பாடுறாங்க? உன் வேலை தானே. ஊர் தொல்லை தாங்க முடியாம இங்க வந்த இங்கேயும் வந்துட்டல. மாமா வா, நம்ம இந்த சிரிக்க கண்ணில் விடாம வாழத்து பக்கம் போலாம். ஏன் இப்படி கத்துற? நான் உன்னை கேட்பேன், நீ கோவிச்சுக்க மாட்டியே? என்ன? ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையன் என்ன கேப்பா? 10 ரூபாய் கைமாத்து கேப்பா. என்ன மாமா, மெட்ராஸ்ல படிச்சுட்டு இருந்தியே, என் நினைப்பு உனக்கு கொஞ்சமாச்சும் இருந்துச்சா? இருந்தது. அப்புறம் ஏன் கட்டிக்க போறவளுக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரல? கட்டிக்க போறவளா நீயா? என்ன உன்னை நான் கட்டிக்காம வேற யாரு? என்ன விடு. யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் எனக்கு சோறாக்க தெரியாதா, குழம்பு வைக்க தெரியாதா, வீடு பெருக்க தெரியாதா? வெறும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த குழந்தை பெத்துக்கணும்யா? என் கழுத்துல ஒரு தாலியை கட்ட நான் புள்ளைய பெத்து காமிக்கிறேன். குரம் கூட தான் புள்ளைய பெத்துக்குது, அதுக்காக அதையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மாமா என்னை எப்ப பார்த்தாலும் குரங்கு குரங்குன்னு திட்டுக்கிட்டே இருக்கிறா. இப்போ நான் ஒன்ன மாதிரியும் உங்க மாமா மாதிரியும் பேசி காட்டுறேன். குழந்தை பெத்துக்கணுங்கிறியா? என் கழுத்துல ஒரு தாலியை கட்டு உள்ள பெத்து காட்டுறேன். புகத்தா வேணாடி நிறுத்தடி. நீ தாடி ஜெயிச்சா நான் ஒத்துக்கிறேன். பந்தயம்னா பந்தயம் தான். இப்ப உங்க மாமா பாரு. குரம் கூட தான் புள்ளைய பெத்துக்கும், அதுக்காக அதையெல்லாம் போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஹலோ 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 நில்லுங்க. சூப்பர், என்ன மாதிரியே நல்லா பேசுனீங்க. தம்பி யாருன்னு இந்த பொண்ணு? நம்ம பார்வதி பொண்ணு பூவாத்தா. 10வது வரைக்கும் படிச்சிருக்கு. நம்ம கிராமத்திலேயே முத தையக்கடை வச்சு தைக்கிற பொண்ணு இவதான். ஓ, தைய கடை வச்சிருக்கா? வாங்க போலாம். என்னடா யாரு? வரட்டும் வரட்டும். ஹலோ வாங்க சார். வணக்கம். ஓகேமா? சட்டைய தைச்சிட்டீங்களா? ஓ நேத்தே தைச்சிட்டே. டேய் வந்து சட்டை எடுத்து கொடுறா. எல்லாம் கரெக்டா தைச்சிருக்கீங்க இல்லையா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? இல்ல, நல்லா தைச்சிருப்பீங்கன்னு தெரியும். வேண்டாம் சார், நீங்க வீட்ல போய் போட்டு பாருங்க, எல்லாம் கரெக்டா இருக்கும். இல்ல சார், நீங்க வீட்ல போய் போட்டு பாருங்க. போங்க. எதுக்கு ஒரு தடவை போட்டு பாத்துறேங்க. என்னங்க இது? சார் இதுல எனக்கு எந்த போன் இல்ல சார். இவன் தான் சார் சொன்னா இந்த ஆள் ஒரு மாங்கா மடையை இவன் சட்டையை தச்சு பழகிக்கலான்னு. சார் இதுல எந்த போன் இல்ல சார், என்ன விட்டுருங்க. இருங்க, இப்ப நான் என்ன சொன்னேன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? சட்டை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இனிமே நீங்க தான் எனக்கு பர்மனன்ட் டெய்லர். ரொம்ப தேங்க்ஸ் சார். எவ்வளவு ஆச்சுங்க? சார் வேணாம் சார், இதான் எனக்கு முதல் சட்டை. பணம் எதுவும் வேணாம். நல்லாவே தைச்சிருக்கீங்க. எதுக்கும் இந்த சட்டையை மேல போட்டுட்டு போறேன். யாராவது பார்த்தானா காத்தி அடிச்சிருவானுங்க. ஆமா, நாடு ரொம்ப கெட்டு போயிருக்கு. ஆமா. வரேங்க. போயிட்டாங்க. வரேன். விளையாட வந்தியா குளிக்க வந்தியா? வா குளிக்கலாம். குளிச்சு 1 மாசம் இருக்கும் போல இருக்கு. பக்கத்துலயே நிக்க முடியல. இன்னைக்கு நீ குளிக்கல, வேலைக்கே வர வேண்டாம். டேய் சட்டை கைட்டு. டேய் சட்டை கைட்டு.
பெரிய மனுஷன் இவரு ஜட்டியை கழட்ட மாட்டாராம். எல்லாத்தையும் தான் கழட்டிட்டேன்ல, ஜட்டியை கழட்டதுக்கு என்ன வைக்கும்? பெரிய இவரு ஜட்டை கழட்ட. யார் அது? இப்ப நீயா கழட்ட போறியா இல்ல நான் வந்து கழட்டட்டுமா? டேய், இப்ப நீ ஒழுங்கா மரியாதையா கழட்ட போறியா இல்லையா? நீங்க பையனை தான் கழட்ட சொன்னீங்களா? எங்க என்ன கழட்ட சொன்னீங்களோன்னு பயந்தே போயிட்டேன். அப்பா வயிற்று வலி தாங்க முடியலையே. தினம் குடிச்சா வலிக்கதான் செய்யும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா வலிக்காதாக்கும். குடிக்காதீங்க. இங்க பார், இப்படி அகில உலகம் பாராட்ட அளவுக்கு உன்னை பெத்து வச்சிருக்கிறியே, இது மூஞ்சிய பார்த்தா எவன் தான் குடிக்காம இருப்பான்? டேய், என்ன அப்பான்னு சொல்லாதடா. பெத்த பிள்ளை அப்பான்னு சொல்லாம வேற எப்படி சொல்லும்? பெத்ததுக்காக உன்னை வேண்டாம் அம்மான்னு கூப்பிட்டும், என்ன அப்பான்னு சொல்ல வேண்டாம். அதை விட டே ஏகாம்பரம்னு சொல்லட்டும், நான் சந்தோஷப்பேன். அதவ இந்த குரங்கு பையில அம்மியில வச்சு அப்படியே நசுக்கி விடுவேன். வயிற்று வலி தாங்க முடியல, வைத்தியர் வீட்டுக்கு போனவனே இன்னும் காணோம். நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை 6 மாத்திரை கொடுத்துருக்கேன். 6 நாளைக்கு சாப்பிட சொல்லு. உங்க அண்ணன் ஏகாம்பரத்துக்கு ஆயுசு முடிகிற வரைக்கும் வயிற்று வலியே வராது. இந்த வைத்தியர் ஏன் முன்னேறலன்னா இப்பதான் தெரியுது. ஒரு வகுத்த வலி வந்தா 6 நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருப்பான். சரி, நம்ம தான் ஏதோ பண்ணணும். அண்ணே, என்னடா? வைத்தியத்தை போனேன், மாத்திரை கொடுத்தாரு, இந்தாங்க. என்னது இவ்வளவு மாத்திரையா? சாப்பிடுங்க, விடியறதுக்குள்ள பட்டுன்னு போயிடும். வயிற்று வலி போயிரும் சொன்னேன். என்னடி இவன் பட்டுன்னு போயிரும் பொட்டுன்னு போயிரும் பயமுறுத்துறானே. என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. சாப்பிடுங்க, தண்ணி எடுத்து கொடுங்க. அப்பா அண்ணே, வாங்க போலாம். அவளை எங்கடா கூப்பிடுற? சமைக்கிறது தான். இவ்வளவு நாள் நீ சொல்லித்தான் அவ சமைச்சாளா? இந்த லொல்லு தானே வேண்டாங்கிறது. போயிடு. அண்ணே, நீ நினைக்கிற மாதிரி போயிடு. வயிற்று வலி தாங்க முடியலங்கிற. என்னங்க? அம்மா, டேய் அழகேசா, சீக்கிரம் தண்ணி கொண்டாடா. என்னடா பண்ற? வரண்ணே, எனக்கே போதும் போதும் ஆகி போச்சு. ஏண்டா தண்ணி கொண்டு வர்ற உனக்கே போதும் போதும்னா தண்ணியா போற எனக்கு எப்படி இருக்கு? சரி சரி, சீக்கிரம் கொடுங்க. ஐயோ, அப்பா, இந்த நாட்டம் நிக்க முடியலையே. இந்தா. ஐயா, ஐயா, சீக்கிரம் வாடா. ஆமா. அண்ணே, இதோட 59 சொம்பாச்சு. 59. என்னண்ணே? அழகேசா, பாத்து வாங்க, பாத்து வாங்க. கை தாங்கல புடிச்சுக்கடா. பைய மேதுவா. இன்னொருக்கா வர்ற மாதிரி இருக்கு. வந்து அடைச்சங்கண்ணே. பாத்து வாங்கண்ணே. அழகேசா, என்னடா மருந்து கொடுத்த? நல்ல மருந்து தானே கொடுத்தேன். அடே, வாடு போய் கத்தி வந்த மாதிரி வயிற்று வலி போய் பேதி வந்துருச்சேடா. உள்ள ஒரு குடல் கூட இல்லாம எல்லாம் வெளியே வந்துருச்சேடா. எல்லாம் நல்லதுதான் கொடுத்து பாரு. நீ பேசாம வாங்கண்ணே. ஆமா. யாரு? எவர்சிங் ஏகாம்பரமா? இல்ல, இன்னைக்கு நர்சிங் நாகராஜன் ஆகிட்டேன். என்னையா சொல்ற? என்னையா நீ மருந்து கொடுத்த? வயிற்று வலிக்கு தான் மருந்து கொடுத்தேன். வயிற்று வலிக்கா நீ மருந்து கொடுத்த? வயிற்றால போயிட்டு இருக்கியா? போகாது. போகுதே. ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு 6 நாளைக்கு 6 மாத்திரை கொடுத்துருக்கேன். எப்படி எப்படி கொஞ்சம் விவரமா ஒரு சொல்லு. நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு 6 நாளைக்கு 6 மாத்திரை கொடுத்தேனே. அட பாவிங்களா, 6 மாத்திரையும் ஒரே அண்ணன் கொடுத்த. அடே, நீ எங்க போனாலும் விட மாட்டேன் உன்னை. இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சுக்கண்ணே. ஆப்பிரிக்கா போயிடுற தண்ணியோட தண்ணியா. நீ ஆப்பிரிக்கா போனாலும் சரி, கத்திரிக்காய் வித்தாலும் சரி விட மாட்டேன். சொன்னா கேளுங்கண்ணே. நீங்களும் கூட வந்தா அண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்கண்ணே. அண்ணி கிடக்குறா. கேளுங்கண்ணே. என்னடா? அட, என்னங்க? துணிங்க, புது துணி, சட்டை தைக்கணும். சட்டை
துணினா ஏங்க புது துணி தச்சு பழக்கம் இல்லைங்களா? இல்ல அது நீங்க ஆம்பளைங்க சட்டையை தச்சு எனக்கு பழக்கம் இல்ல. என்ன சரி. அந்த ஆளை பார்த்தா மாங்காய் மாதிரி நாட்டம் தெரியுது. உனக்கும் சட்டை தைக்க தெரியாது. அந்த ஆளுக்கு நீ வாங்கி சட்டை தச்சு பழகிக்கலாம். ஏய் வேணாண்டா நான் இருக்கேங்க, பயப்படாதா. அப்படிங்கிற தச்சிருவோம். என்னங்க அது வேற ஒண்ணு இல்லைங்க. ரஜினி சைடுல தைக்கிறதா கமல சைடுல தைக்கிறதான்னு பேசிக்கிட்டு எனக்கு என் ஸ்டைல தைச்சாலே போதுங்க. இதே மாதிரி ஜோப் வச்சு தைச்சு கொடுத்துருங்க. சரிங்க. இல்லைங்க தச்சதுக்கு அப்புறம் நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா தைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. போட்டுக்க போறது நான் தான். பரவாயில்ல தைங்க. அக்கா வாங்கிக்கக்கா. இந்தாங்க. சரிங்க. சார் பாத்துக்க. இத மாதிரியே வச்சு தச்சிருங்க. சார் கொஞ்சம் மேல வரீங்களா? டேய் எதுக்குடா? அளவு எடுக்க வேண்டாமா? ஓ வாங்க. அவங்களுக்கே தெரியும் நினைச்சேன். உங்களுக்கு ஹாஃபா ஃபுல்லா? ஹாஃப்ங்க. கை நீட்டுங்க. ஃபுல்லுக்கு எடுக்கிறீங்க? ஷியோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 24 செஸ்ட் 40 பாட்டி இல்லடா 40 40 சரியா நில்லுங்க. என்னங்க கிராஸா எடுக்கிறீங்க? டெய்லர் நான். 31 அப்ப நீங்க போலாம். எப்போ கிடைக்குங்க? நாளைக்கு காலையில. வரேங்க. வரேன். போயிட்டு வாங்க. டேய் என்னடா அது விசில் அர்ஜென்ட் அர்ஜென்ட்ங்கற? அது பரம ரகசியம். என் அம்மா சொல்லிருக்காங்க, யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. டேய் 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 என்கிட்ட மட்டும் சொல்லுடா. சொல்ல மாட்டேன், கூச்ச மாதிரி இருக்கா. என்னடா கூச்சம்? சொல்லு. சரி நான் விசிலத்தை யார பார்த்தது இல்ல. வேணும்னா நீ பாத்துக்கோ. என்னது இது வரைக்கும் அவன் விசில் அடிச்சு யாரும் பார்த்தது இல்லையா? அப்படின்னு விசில் அடிக்க போறான். நீங்க எப்படி இருக்கீங்க? இத தைக்கணும். சும்மா அதிக பசங்க. நீங்க சொல்லுங்க சார். இது கர்ச்சீஃப்ங்க, கொஞ்சம் ஓரம் தைக்கணும். கொடுங்க. என்ன தம்பி அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? புள்ள வாங்க, மோர் சாப்பிடலாம். பரவாயில்லைங்க, நான் கர்ச்சீஃப் தைக்க கொடுத்துருக்கேன். அவ தைக்கட்டும், நீங்க வாங்க தம்பி. ஏங்க கர்ச்சீஃபை கொஞ்சம் நல்லா பார்த்து தைங்க. சரிங்க. வாங்க உட்காருங்க. இருங்க வரேன். என்னடி நம்ம ராசாத்தி கல்யாணம் ஆச்சு, பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் ஒண்ணு பாக்கணும் வண்டியில காத்துட்டு இருக்காங்க. வாடி போலாம். தேங்க்ஸ். டேய் எங்கடா உங்க அக்கா? அக்கா வெளிய போயிடுது. என் கர்ச்சீஃப்? அக்கா பச்சை பேச்சு இங்க வச்சுட்டு போயிடுச்சு. அம்மா ஒரு அர்ச்சனை தட்டும் ரோஜா பூ மாலையும் கொடுங்க. தம்பி என்ன பாக்குறீங்க? மாலையா? மாலையா?
தம்பி மாலையை பாக்குறீங்களா இல்ல பூவை பாக்குறீங்களா? பூவை இல்லண்ணே, பூ இல்லாம மாலை கட்ட முடியாதுல்ல. கட்ட முடியாத, அதுக்கு நார் இல்ல பேரு. ராகாலம் வர்றதுக்குள்ள சாமி கொண்டு வந்துரும். வாங்க வாங்க தம்பி. என்ன பூவாத்தா ரோஜா மேலே தேடுற? இத்தனை மேலையில ஒண்ணு சாமிக்கு போடலாம்ல? அதுல பாட்டி, வருஷா வருஷம் சாமிக்கு நான் ரோசா பூ மாலை போடுறேன்னு வேண்டியிருக்கேன். இன்னைக்கு ரோஜா மேலே இல்லையாத்தா? சரி பாட்டி, வர. ஏமா, உங்ககிட்டயே ரோசா பூ மாலை இல்லையா? ஒரு ரோசா பூ மாலை தான் இருந்தது. பொன்ராசு தம்பிக்கு பிறந்த நாள்னு இப்பதான் வாங்கிட்டு போச்சு. சரி, ஒரு மல்லிப்பூ மாலை எடுத்துக்கிறேன். இந்தம்மா. எனக்கு என்னமோ மனசு குறையாவே இருக்குடா. வருஷா வருஷம் சாமிக்கு ரோசா பூ மாலை போடுறது தானே வழக்கம். இந்த வருஷம் மல்லிப்பூ மாலை போட்டா சாமி குத்த வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணாகாது, வாக்கா. என்னடா? அக்கா, எனக்கு ரோஜா பூ மாலை தானே வேணும். ஆமா, இப்ப ஈரு வரேன். என்னடா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது கொஞ்சம் வரீங்களா? பார்த்தா போகுது. கமான். என்ன விஷயம்? பூவாத்தக்கா மாலை மாத்திக்கலாமான்னு கேக்குது. வைப்பராய் எப்படி? பூவாத்தக்கா மாலை மாத்திக்கலாமான்னு கேக்குது. உனக்கு சம்மதமா? எனக்கு பூர்ண சம்மதம். அப்போ மாலை கொடுங்க. இந்தா. அக்கா, அவரு மாலை மாத்தி சமைச்சாரு. வேணாண்டா, அவர் ஏதாவது நினைச்சிட்டு போறாரு. நினைச்சுக்கிட்டோம், நமக்குலாம் ஆச்சு. இந்த மாலை வச்சுக்கிட்டு அந்த மாலை கொடு. சரி, ஏண்டா? இதாங்க மாலை மாத்திக்கிட்டு. ரொம்ப தேங்க்ஸ். வரங்க. என்ன தம்பி சாமி கும்பிடாம இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? என்ன மாலை கலர் மாதிரி இருக்கு? மாலையோட கலர் மாறலண்ணே, மாலையவே நாங்க மாத்திக்கிட்டோம். மாலையை மாத்திக்கிட்டீங்களா? ஓஹோ, கதை அப்படி போகுதா? வீட்டுக்கு தூரம். போன வாரம் தாண்டி வீட்டுக்கு தூரம்னா ஒரு மாசத்துல எத்தனை நாளைக்கு தூரமா இருப்பீங்க? ஏன் மாசத்துல ஒரு தடவை தான் தூரம் ஆகணும்னு உங்க பஞ்சாயத்து சொல்லுதா? இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை மடக்கிட்டாய்யா. அடியே, நீ மனசுல ஏதோ வச்சுட்டு பேசுறடி. ஆமாயா, மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். பாவையா அந்த பூவாத்த பண்றாச்சு. ஊர்ல உள்ள ஆம்பளை எல்லாம் சேர்ந்து அந்த ராஜபாவுக்கு பயந்துகிட்டு அநியாயமா கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களா? நீ எல்லாம் மீச வச்ச ஆம்பளையா? நான் எங்கடி மீச வைக்கிறேன், அது தானா வளருது. உன்னை பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியலையா? எட்டு கஜம் புடவை, ஒரு ரவிக்கப்பட்ட பொம்பளை மாதிரி. ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கையா, என்னைக்கு அந்த பூவாத்தா பொன்ராசு ஒண்ணு சேர்றாங்களோ அன்னைக்குதான் நீ என்ன தொடணும். அது வரைக்கும் நான் உனக்கு தூரம் தான். இது நான் எடுத்த முடிவு இல்ல, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு. ஓ, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிற லெவலுக்கு வந்துட்டீங்களா? ஆமா, படுக்கை எடுத்துட்டு வெளியே போ. போகணுமா? ஆமாய்யா, போய்யா. இருடி, படுக்கை எடுக்க வேண்டாமா? இல்ல போகணுமான்னு. போயண்ணா. எதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் என்னது? போறோம்மா. போயா. இன்னைக்கு பார்த்து முருங்கா குழம்பெல்லாம் நிறைய சாப்பிட்டு தொலைச்சுனேன். இந்த இடி இடிச்சு தள்ளுறாள. எதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பாப்போமா? கதவை தாப்பா போடாம இருந்தா செம கெட்டி. யானை விட்டு முட்டினா கூட திறக்காது. இன்னைக்கு சிவப்பட்டி தான்டா. போர்வை வேற. போயண்ணா, விழுந்து கெஞ்சினா மாத்திரம் சமாளிச்சிருவோம்னாக்கும். பூவாத்தாவுக்கும் பொன்ராசுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இங்க எதுவும் நடக்காது. மரியாதையா இங்கேயே படு. பாப்பாத்தி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. சொன்னா கேளு, ஒழுங்கா இங்கேயே படு. என்ன எவர்த்திங் ஏகாம்பரம்? என்ன வைத்தீர? படுக்க திண்ணைக்கு வந்துருச்சு. ஆமா, உள்ள ஒரே புழுக்கமா இருக்கு, அதான் திண்ணைக்கு வந்துட்டேன்.
யார்கிட்ட கதை விடுறீங்க? மார்கழி மாசத்துலயாவது புழுக்கமாவது. நீங்க எதுக்கு வெளியே வந்து படுத்தீங்க? உள்ள கொசுக்கடி தாங்க முடியும். கதவை தட்டு வந்து 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 ஏய், உருண்டை தலையா எல்லார் வீட்லயும் அதான் பொத்திட்டு படியா. வெளியே படுத்திருக்க ஆம்பளைங்கள நான் காப்பாத்துங்க. கேட்டீங்களா இந்த அணியரை? என்ன? இந்த ஆளுக்கு பாயத்துக்கு வெளியில போட்டா செவிரேறி குளிச்சு வந்து என் காரை தடவுறான். என்ன தைரியம் இருக்கு? ஆ? ஐயோ, ஐயோ, செய்தியா? ஐயோ. செய்தியாயா? இன்னும் செய்தியா? யோ வைத்தீர என்ன கவுன்சியா போற போக்க பார்த்தா அவனை அடிச்சு வெளியூர் கொண்டு போய் விட்டுருவா போல் இருக்கு. அகப்பைய பாத்தியா 2 கிலோமீட்டர் நீளம். அதுல ஒரு அடி வாங்கினா உங்ககிட்ட கூட மறந்து இல்ல. கிடையவே கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், என்ன? இந்த லட்சணத்தை தொடறதுக்கு பின்னால செவர்தாடி போயிருக்கா. பாடியாயோ கூப்பிட அடிச்சுட்டு பாடியா. ஒரே குத்த குத்திருவேன். விருந்தாரெல்லாம் வந்திருக்காங்க. ராத்திரில விசில் அடிச்சிருந்தா எல்லாரும் முடிச்சிட மாட்டாங்க. படு காலையில அடிச்சுக்கலாம். ஆனா பரவாயில்ல பிறந்தவனே காலையில அடிச்சுக்கலாம்டா. ஐயோ சரி, அடிக்கிறத அடிக்கிற, யாருக்கும் கேட்காம என் காதல மட்டும் அடிச்சுட்டு படு. நல்ல வேளை அவன் பித்தளை செயினோட போயிட்டானுங்க. நம்ம 5000 தப்பிச்சது. தங்கமா பத்திராது இதுக்குள்ள ஒண்ணும் தெரியலடா. ஏன்டா தங்கமா பத்திராருன்னு தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? செடி மரவுல இருக்காரு எவர்த்திங்க ஏகாம்பரம் அப்பா சொல்லிடுவாரு. போது இந்த ஒண்ணு போது. டேய் இருட்டுக்கு பிறந்தவனே, இருட்டோட இருட்டா மறைஞ்சிரேன்டா. ஏன்டா இம்சை பண்ற? யோ செடி வரல என்னைய பண்ற? இங்க பாருயா, இது தங்கமா பித்தளையா? நல்லா பாரு. அண்ணே தங்கமா பித்திராக்கிற மாத்திரம் சொல்லுங்க. மடியில வச்சிருக்கீங்களே பணம் 5000 ரூபாய், அது மாத்திரம் சொல்லவே சொல்லாதீங்க. ஐயோ போட்டு கொடுத்துட்டானே. எடு பணத்தை. பணம் இல்லைங்க. கத்தியாடு. இருக்குதுங்க, இந்தாங்க வச்சுக்குங்க. யோ வாட்சி காட்டியா? அதுங்க முத பஸ்ஸுக்கு மணி பார்த்து போவானுங்க, அதுக்கு இருக்கட்டுங்க. ஒண்ணு தெரியல காட்டியா? கழட்டுருங்க. இந்த கட்டிங்க உங்க கைக்கு நல்லா இருக்குங்க. வாங்கடா வாங்கியாச்சுல, சீக்கிரம் வாங்கடா. டேய் அழகேசா, என்னண்ணே பணத்தை பத்திரப்படுத்திட்டீங்களா? பணத்தை அவனுக்கு பத்திரப்படுத்திட்டானுங்க. டேய் ஓடாத பம்பாத, ஒண்ணு செய்ய மாட்டேன். வா கிட்ட வந்துடுறா. சொல்லுமா சொல்லுமா. ஏண்டா எத்தனை நாள் பிளான்? இங்கேயே படுத்துக்கங்க. நான் இங்க படுத்துக்கிறேன். உங்களை யாரு எது செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முத பஸ்ஸுக்கு போறோம்னு இல்ல, இப்ப கடைசி பஸ்ஸுக்கு போறது கூட என்கிட்ட காசு இல்லடா. ரூபா பணம் விட்டு போதுனே, நடந்தே போயிடலாம். நடந்து எங்க போலாங்க? நம்ம ஊருக்கு தான். நம்ம ஊருக்கு மறுபடியும் நீ வரவே வருவே. அண்ணே இது ஒரு தடவை மன்னிச்சிருக்கண்ணே. என் முகத்திலேயே முடிக்காத நாயே. ராஜா ஏய் ராஜா தி ராஜனுங்க ராஜா கூஜா கூஜா மே வேறேங்க கூஜா. என்னது பிரேக் டான்ஸ்? இதுவும் பிரேக் தான்டா. பாருங்க வா. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் வெளியில போகும்போது நீ எதிரில வரக்கூடாது, ஆடக்கூடாதுன்னு. உன்னை பார்த்துட்டு போனா எனக்கு எந்த காரியமும் விளங்க மாட்டேங்குது. இது பூனை மாதிரியே இருக்கு மூஞ்சி. இந்த மூஞ்சியை பார்த்துட்டு போனா எனக்கு வட்டி பண்ண வசூலாக மாட்டேங்குது. என்னங்க இது எப்ப பார்த்தாலும் குழந்தைய திட்டிட்டு? இது குழந்தையாடி இது? குட்டிச்சாத்தான பத்தி வச்சிருக்கிற. இத பார்த்துட்டு போனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒண்ணு நான் இருக்கணும் இந்த வீட்டுல, இல்ல இவன் இருக்கணும். எனக்கு நீங்க 2 பேரும் தான் வேணும். அப்பா அம்மா திட்டாதீங்க, நான் வரல வீட்டுக்கு தள்ளி போறேன். எனக்கு சேர வேண்டிய சொத்து பிரிச்சு கொடுங்க. ஒரு பன்னு திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வாய் இல்ல. இதெல்லாம் சொத்தை பிரிச்சு கேக்குது. இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? இந்த புரியுது. இத கொண்டு போய் புடிபாருக்குள்ள வச்சு அமுக்கு. பாடுவா ராஸ்கோல். ஐயோ, நான் பூனையை பார்த்துட்டு போயே காரியம் நடக்காதுன்னு நீ யானை வந்து நிக்கிற. நான் தான் சொல்லிருக்கேன்ல என் முகத்துல முடிக்காதுன்னு. எதுக்கு வந்த? ஒரு முக்கியமான விஷயமா தானே. உங்ககிட்ட எந்த முக்கியமான பிரச்சனையும் எனக்கு வேண்டாம்ப்பா, நீ போ. போறேன்னு உங்க மகாலட்சுமி என் கையில. மகாலட்சுமியா? யார் அவ? எனக்கு தெரியாம சக்காலட்சுமி. எனக்கு தெரியுமே, நீ வந்தாலே குடும்பத்துக்குள்ள ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணுவேன்னு. அண்ணே பணத்துக்கு பேரு மகாலட்சுமி தெரியுமில்ல? அவகிட்ட சொல்றா. ஏதுடா பணம்? இங்க வாங்க. அன்னைக்கு ராத்திரி பணத்தோட பைய பறி கொடுத்தோம்ல, நீங்க கூட என் மூஞ்சில முடிக்கான்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அன்னைக்கு இருந்த சபதம் என்னன்னு? உங்க மூஞ்சில முடிச்சா பையோட தான் முடிப்பண்ண. பையன் கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்திருக்கனே. டேய் அழகேசா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. அண்ணே நான் நினைச்சிருந்தா
இந்த பையோட அப்படியே ஊருக்கு போயிருக்கலாம்ல. ஏன் போகல? ஏன் உங்க வீட்டு உப்பு தின்னு இருக்கேன். உப்பு மட்டுமா தின்ன? பருப்பு, மிளகா, வெந்தயம், புளி, புண்ணாக்கு எல்லாம் தான் தின்னையே. முதலாளி துரோகம் பண்ண கூடாதுன்னா பைய கொண்டாந்துருக்கேன். ஐயோ பைய இருக்கா? இருக்கு. எட்ரா. அதுக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? இனி வேலை சேர்த்துக்கணும். சரி சத்தியம். பையன் கில்லாடி. இந்தாங்க. அடேங்க அப்பா, ஒரு பைசா கூட அவனுக்கு செலவு பண்றதுக்கு முன்னாடி போய் அமுக்கி வாங்கிட்டு வந்திருக்கான். அதான் கெட்டிக்காரத்தனம் வேணும்னா என்னது? புரியல. பணங்கடா. பணம் தானே திருடங்க எடுத்து போயிட்டாங்கல்ல. பணம் போட்டும்னு. இது ராசியான பை இல்ல. ஆமா, பின்ன இது ராசியான பை இல்ல. அப்ப நான் வேலை சேர்த்துக்கலாமா? இன்னைக்கு இருந்த ஓ வேலைதான் ஆரம்பம். இந்த புடி. ஆமா, எங்க அதை சொருகி வச்சிருந்தன? என்னது? வேணா. ஓஹோ. உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வேலைக்கு சேர்த்துக்கலாம் தான். என்னக்குது? ஏண்டா இந்த எவர்த்திங்க ஏகாம்பரத்தையா ஏமாத்த பாக்குற? இத உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க? அருவா. எங்க ஊர்லயும் அருவா தான். நீ வீரம் படம் பாத்திருக்கியா? ஐயோ 5 தடவை பாத்துருக்கங்க. அதுல எப்படி வெட்டினாங்க? ஒரு கையி ஒரு காலுங்க. இன்னைக்கு ஒரு காலு ஒரு கையி. ஐயோ, மகனே, ஒரு நீ தடவை மட்டும் எங்க பண்ணிட்டேன். போனாலும் நான் விட மாட்டேன்டா. வீட்டுக்கு தூரம். ஏய், போன வாரம் தாண்டி வீட்டுக்கு தூரம்னா ஒரு மாசத்துல எத்தனை நாளைக்கு தூரமா இருப்பீங்க? ஏன் மாசத்துல ஒரு தடவை தான் தூரம் ஆகணும்னு உங்க பஞ்சாயத்து சொல்லுதா? ஏய், இந்த எவர்த்திங்க ஏகாம்பரத்தை மடக்கிட்டாயா? அடியே, நீ மனசுல ஏதோ வச்சுட்டு பேசுறடி. ஆமாயா, மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். பாவையா அந்த பூவாத்த பண்றாச்சு. ஊர்ல உள்ள ஆம்பளை எல்லாம் சேர்ந்து அந்த ராஜபாவுக்கு பயந்துகிட்டு அநியாயமா கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களா? ஐயா, நீ எல்லாம் மீச வச்ச ஆம்பளையா? நான் எங்கடி மீச வைக்கிறேன்? அது தானா வளருது. உன்னை பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியலையா? 8 கஜம் புடவை, ஒரு ரவிக்கப்பட்ட பொம்பளை மாதிரி. ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கையா. என்னைக்கு அந்த பூவாத்தா பொன்ராசு ஒண்ணு சேர்றாங்களோ அன்னைக்குதான் நீ என்ன தொடணும். அது வரைக்கும் நான் உனக்கு தூரம் தான். இது நான் எடுத்த முடிவு இல்ல, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு. ஓ, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிற லெவலுக்கு வந்துட்டீங்களா? ஆமா, படுக்கை எடுத்துட்டு வெளியே போ. போகணுமா? ஆமாய்யா, போய்யா. இருடி, படுக்கை எடுக்க வேண்டாமா? இல்ல போகணுமான்னு. போயண்ணா. எதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் என்னது? போறம்மா. போயா. இன்னைக்கு பார்த்து முருங்கா குழம்பெல்லாம் நிறைய சாப்பிட்டு தொலைச்சுனேன். இந்த இடி இடிச்சு தள்ளுறாள. எதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பாப்போமா? கதவை தாப்பா போடாம இருந்தா செம கெட்டி. யானை விட்டு முட்டினா கூட திறக்காது. இன்னைக்கு சிவப்பட்டி தான்டா. போர்வை வேற. போயண்ணா, விழுந்து கெஞ்சினா மாத்திரம் சமாளிச்சிருவோம்னாக்கும். பூவாத்தாவுக்கும் பொன்ராசுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இங்க எதுவும் நடக்காது. மரியாதையா இங்கேயே படு. பாப்பாத்தி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. சொன்னா கேளு, ஒழுங்கா இங்கேயே படு. என்ன எவர்த்திங்க ஏகாம்பரம்? என்ன வைத்தீர? படுக்க திண்ணைக்கு வந்துருச்சு. ஆமா, உள்ள ஒரே புழுக்கமா இருக்கு. அதான் திண்ணைக்கு வந்துட்டேன். யார்கிட்ட கதை விடுறீங்க? மார்கழி மாசத்துலயாவது புழுக்கமாவது. நீங்க எதுக்கு வெளியே வந்து படுத்தீங்க? உள்ள கொசுக்கடி தாங்க முடியும். கதவை தட்டு. வந்து 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 உருண்டை தலையா எல்லாரும் வீட்லயும் அதான் பொத்திட்டு பாடியா. வெளியே படுத்திருக்க ஆம்பளைங்கள நான் காப்பாத்துக்க. கேட்டீங்களா இந்த அணியரை? இந்த ஆளுக்கு பாயத்துக்கு வெளியில போட்டா செவிரேறி குளிச்சு வந்து என் காரை தடுறான். என்ன தைரியம் இருக்கு? வைத்தீர என்ன கவனிச்சியா? போற போக பார்த்தா அவனை அடிச்சு வெளியூர் கொண்டு போய் விட்டுருவா போல் இருக்கு. அகப்பைய பாத்தியா 2 கிலோமீட்டர் நீளம். அதுல ஒரு அடி வாங்கினா உங்ககிட்ட கூட மறந்து இல்ல. கிடையவே கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இந்த லட்சணத்தை தொடறதுக்கு பின்னால செவரு தாண்டி போயிருக்கா. பாடியாயோ கூப்பிட அடிச்சுட்டு பாடியா.